வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெறும் 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அண்டு இதுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1161 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000லேருந்து 67,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 3/4/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ கைஸ், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இது வந்து பார்த்திங்கன்னா CISFோட அஃபிஷியல் வெப்சைட்டு இதுதான், சரிங்களா. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு எதுக்கான டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா, இங்கே ரெக்கமெண்ட் என்கொயரிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 12 நம்பர். இதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ரெக்கமெண்ட் நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வெளியிட்ருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர் மேலே நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து டவுன்லோட் ஆகிரும். இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாகவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன், சரிங்களா. இது எப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 22-28 வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி ஃபோர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 2024க்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து வெளியிட போகிறதா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 5/3/2025 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக போகுது. 3/4/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றதையும் க்ளோசிங் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்திங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக உங்களுக்கு இந்த ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 10th +2 நீங்கள் படிச்சிருந்தாலே இந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா அதர் அலவுன்ஸு அண்டு எஜுகேஷன் அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் அலவுன்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 4 வந்து நீங்கள் வந்து கடக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட், அதாவது PET அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா PST டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும். அண்டு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டும் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்மி மெடிக்கல் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களே ரெக்குவயர்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு OMR ஷீட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் ஆண் பெண், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா SC/STக்கு 2 இயர் ரிலாக்ஸேஷனும் 5 இயர் அண்டு OBCக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருவாங்க. அது வெளியிட்டு உடனே நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா. இது கூட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.CISF.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலையே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிரும். அண்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட்டை வந்து நீங்கள் அதிலே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து 5/3/2025, அதாவது இந்த மாதம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆக போகுது. 3/4/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் 11:59 PM வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
அண்டு இதுக்கான எக்ஸாம் டேட்டு அண்ட் அட்மிட் கார்டோட டேட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரமே அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூக்கு ₹100 அண்டு கரண்ட்டு சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ₹200 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்குக்காக 493 வேக்கன்சியும் அண்டு கிளப்பருக்காக வந்து 9 வேக்கன்சியும் அண்டு ட்ரெய்லருக்காக 23 வேக்கன்சியும் அண்டு பார்பருக்காக 199 வேக்கன்சியும் அண்டு வாஷர்மேனுக்காக வந்து பார்த்திங்கன்னா 262 வேக்கன்சியும் அண்டு ஸ்வைப்பருக்காக 152 வேக்கன்சியும் அண்டு பெயிண்டருக்காக 2 வேக்கன்சியும் அண்டு கார்பெண்டருக்காக 9 வேக்கன்சி அண்டு எலக்ட்ரிஷியனுக்கு 4 வேக்கன்சி அண்ட் மேல் கேண்டிடேட்டுக்காக அதாவது மேல் கார்டுக்காக 4 வேக்கன்சி அண்டு வெல்டருக்காக 1 வேக்கன்சி அண்டு சார்ஜ் மெக்கானிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சியும் அண்டு எம்பி அட்டண்டன்ட்காக உங்களுக்கு 2 வேக்கன்சி டோட்டலாக 1161 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் வெளியிடுவாங்க. இந்த வேக்கன்சி வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க சரிங்களா. 10th +2 படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.